வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வாங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பின்னத்தூரில் பர்வத வர்த்தினி சமேத ராமநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. அருமையாக பங்குனி உத்திரம் கொண்டாடிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள், அனைவரும் சீதனம் கொண்டு வருவது போல ஆண்டவன் நமக்கு அளித்ததை திரும்பவும் அவனுக்கே அளிக்கும் பொருட்டு அழகாக தட்டேந்தி வரும் காட்சி. அந்த நிர்வாகஸ்தர்கள், பூசை செய்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முருகனை என்ன ஒரு அழகாக சிறப்பாக செம்மையாக சிங்காரித்து அருமையாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் நீங்களே. ஸ்ரீமத் பாம்பன் சாமி அவர்கள் பின்னத்தூரில் தங்கியிருந்தார்கள் சில காலம். அதன் பொருட்டு அந்த கோவிலுக்கு மிகவும் சிறப்பு கூடியிருக்கிறது. முருகன் வள்ளி தேவானையுடன் வண்ண வண்ணமாக காட்சியளிக்கிறார். அங்கே அவரது காலடியிலே ஸ்ரீமத் பாம்பன் சாமிகளும் அமர்ந்திருக்கிறார். பாருங்கள், என்ன ஒரு தோற்றம்! முகத்திலே அந்த சாந்தமும் கண்களிலே அந்த தீட்சண்யமும் வர வேண்டும் என்றால் நாம் மனதில் ஈரம் கொண்டு மற்ற மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனித நேயத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அனைவருக்குமே வாய்க்கப்பெறும். அவ்வாறு வாழ்ந்த ஒரு பெருமகனார்தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். இதோ பாருங்கள், அவர் வாழ்ந்த அந்த வீட்டின் முன் அறை ஒரு தெய்வாம்சம் பொருந்திய அறை. புள்ளி மயில்கள் கூட்டம் போல அங்கே பெண்கள் அவரை ஆராதிப்பதை பாருங்கள். அந்த வள்ளி மணாளனுக்கு என்ன ஒரு அபிஷேகம், ஆராதனை, பூஜை, புனஸ்காரம், இன்னும் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கோவில்களில் மனிதன் செல்லும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள் இருக்கும் பொழுது அவன் மனதிலே ஒரு சாந்தி தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த இடத்தின் வரலாறு அப்படி, மகிமை அப்படி, அந்த இடத்திலே நிலவும் அலைவரிசையும் அப்படி. இது பாருங்கள், உணவு உபசரிப்பு பக்திக்கு பிறகு வயிறு பசிக்குமல்லவா, அதற்கும் ஏற்பாடு நடக்கிறது. ஆக இது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை காண நாம் இன்று புண்ணியம் செய்திருக்கிறோம். வாழ்க பங்குனி உத்திரம், வளர்க இந்த கோவிலின் வளர்ச்சி அமோகமாக. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.